ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி சார் இதுக்கு விஜய் ஆடிஷனுக்கு போயிட்டு வந்தேன் நான். அவருடைய புதிய படத்துக்கு நான் ஆடிஷனுக்காக போயிட்டு வந்தேன் நான். அதில் எனக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு பெரிய டைலாக் பேப்பரை கொடுத்து நடிக்க சொன்னாங்க. பார்த்தோன்னே கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சராமரியாக கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் வெளியில் போய் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மால் யோகானா பண்ணிவிட்டு ஃபேஷியலில் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து கண்டினியூ அந்த படத்தில் கண்டினியூவாக அப்பா கேரக்டர் ரோல் அப்படிங்கிறதுனால இந்த கெட்டப்பும் அதை நான் மாற்றலை, அப்படியே வச்சுட்டேன். அந்த கொஞ்சம் லுக் இருக்கட்டும் அப்படின்னு. இல்லைன்னா நான் எப்போவுமே யங்காக இருக்கிறது தான் ஃபீல் பண்ணுவேன் நான். கொஞ்சம் ஸ்கின் க்ளோயிங்காக யங்காக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன் நான். சரி இருக்கட்டும். இப்போது அந்த சீனை வந்து அவங்க கொடுத்த பேப்பரில் கொடுத்த சீனை வந்து இப்போ நான் நடித்து காட்டுறேன். நான் பெரிய டைலாகை நடித்து காட்டுறேன் நான். சரி, என்னுடைய பேரு அவங்க அழுதுட்ருக்காங்க. நான் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன். என்னுடைய டாட்டர் அங்கே இருக்காங்க. ஸோ இப்போது அந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. என்ன வடிவே, என்ன ஏன் அழுதுட்ருக்க? அழவே கூடாது. கல்யாணங்கிறது நம்ம காலத்தில் இருந்த கல்யாணம் வேறு, இப்போ நடக்கிற கல்யாணம் வேறு. காதலே பிளாஸ்டிக் காதல் தான், சரியா? நீ வந்து அந்த பையனை பார்க்கல, நான் அந்த பையனை பார்த்தேன். அவனுக்கு ஒரு படிப்பு இல்லை, ஒரு சொத்து பத்து இல்லை, ஒரு வேலை இல்லை. அவன் லுக்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் அவனை வந்து எப்படி இவள் வந்து லவ் பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. இருக்கட்டும். பட் ஆனால் நான் ஓகே சொல்லிட்டேன். இன்னும் ஷாக்காக ஷாக்கே ஆகாத. ஏன்னு சொல்கிறேன்னா, இவங்கன்னா இப்போ இருக்கிற ஆண் தலைமுறையும் இருக்கட்டும், பெண் தலைமுறையும் இருக்கட்டும், அவங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு வீடியோ ஷூட்டு, கிராண்டாக ஒரு இன்விடேஷன் கார்டு போட்டு ஒரு வீடியோ ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு விதவிதமாக சாரீ கட்டிக்கிட்டு வர, அவங்க வந்து போய் கல்யாணத்தில் கிராண்டாக அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அதை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போட்டு மஜா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிளாஸ்டிக் காதல்னு புரிஞ்ச உடனே 2 மாதத்தில் 2 பிரிஞ்சிடும். அப்போது நம்ம பார்த்து வச்ச பையனை கொண்டு வந்து பண்ணிக்க போகிற. அப்போ அது பிளாஸ்டிக் காதல்னு புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கிறான் இல்லையா, நம்ம பார்த்து வச்ச பையன், அந்த பையன் அவனும் ஏதாவது இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பான். ஸோ 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க, எல்லாம் சரியாக போயிடும். இதுதான் இந்த காலத்து கல்யாணம். இந்த தத்துவத்தை நீ மனசில் நினச்சிக்கோ. அதனால் எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சியர்ஃபுல்லாக இரு. தேங்க்யூ.